அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நேற்று பிறந்த நாளன்று தலைமைச் செயலகத்துக்கு திடீரென ஒரு பெரிய கேக்கு வெட்ட மறுத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் என்ன காரணம் அப்படின்றதையும், இன்னையோட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ கூடின சட்டசபை அப்படின்றது முடிவடையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜூலை 2ஆம் வாரம் அல்லது 3ஆம் வாரத்தில் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் கூட்டத்தொடராக செயல்பட போகுது. இந்த மாத கடைசி, அதாவது ஜூன் மாத இந்த இறுதியில் பார்த்தீங்கன்னா தமிழக மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா தமிழக வெற்றி கழக சார்பில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போது 4வது வருடம். இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே ஹைப்னு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடருடைய இறுதி நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இறுதியான உரை கொடுக்கணும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் சபாநாயகர் சொல்லியிருப்பார். ஏன்னா நேற்று சட்டசபை அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் காமெடியாக போச்சு, இன்னொரு பக்கம் மிக பிரம்மாண்ட அளவில் பல்வேறு சர்ச்சைகளை இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் வரைக்கும் சட்டசபையில் பேசக்கூடிய ஒரு சட்டசபையாக இது அமைஞ்சிருக்கு. இத்தனை வருடங்களில் பேசப்படாத அந்த பாலியல் குற்றங்கள், தாவேகா அரசியலில் இருக்கிற அவங்க மேலே இருக்கிற எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் மேலே இப்போ வைக்கப்படுற புது குற்றச்சாட்டுகள், இதெல்லாமே உண்மையிலே சட்டசபைக்கே புதுசாக தான் இருக்குது. சட்டசபையோட மரபு இன்னைக்கு திமுக முழுக்க முழுக்க மீறிட்டு இருக்காங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தி கட்சி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், லஞ்ச ஒழிப்புகள், லஞ்ச குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு, திருட்டு குற்றச்சாட்டு எவ்வளவோ இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இவங்க தப்பான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறமா நேற்று சட்டசபையை வேடிக்கை பார்க்கணும்னு சபரீசன் அவர்கள் வரும்போது நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னா, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இவரெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம எதிரணியில இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பலவீனப்படுத்துற மாதிரி நம்மளுடைய கேள்விகள் பூராமே வில்லிலிருந்து புறப்படுற அம்பு போல் இருக்க வேண்டும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சு பூரா அம்புமே தொங்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள் நேற்று சட்டசபையில் நடந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. ராஜ்மோகன் அவர்களுக்கு, அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கடைசி விஷயத்தில் ஒரு விஷயம் பேச வந்திருப்பாரு. கலைஞருடைய ஒரு மிக முக்கியமான வசனத்தை மேற்கோள் காட்டி ஓடி அடித்து அப்போ பின்னங்கால் புடனியில் தெரிக்க ஓடின உதயநிதி தான் வீட்டில் போய் தான் வண்டி நிப்பாட்டினாராம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நேற்று நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக திருவிக நகர் தொகுதியோட எம்எல்ஏ பல்லவி அவங்களுடைய குழந்தைக்கு தமிழன் வெற்றி கொண்டான் அப்படின்னு டிவிகே அக்கா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பயங்கரமாக. நான் என்னுடைய பையனுக்கு டிவிகேன்னு பேர் வைக்கணும்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க. பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு குழந்தைய தூக்கி கொஞ்சி பயங்கரமாக அந்த பேரெல்லாம் வச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, நேற்று தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகு பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அனைத்து பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமில் தங்க மோதிரம் போட்டிருக்காங்க. இது வட்டம் நடக்கிறது, இது புதுசாக நடக்கிறது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த வாட்டி அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டி முதல்வராக இருந்து இந்த விழாவை கொண்டாடுறார் அப்படின்றனால இது ஒரு பக்கம் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க, ஒவ்வொரு முதலமைச்சர்களும் தலைமை செயலகத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடும் மரபு இன்னைக்கு தலைமை செயலகத்தில் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய பிறந்த நாளை கேக் வெட்டி தலைமை செயலகத்தில் கொண்டாடிடுவார். வீட்டில் கொண்டாடுறதெல்லாம் அப்புறம். ஆனால் நேற்று தலைமை செயலகத்துக்கு சர்ப்ரைஸாக சில அமைச்சர்கள் ஏற்பாடு பண்ணின கேக் வெட்டும் விழா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் முன்னாடி அந்த பிரம்மாண்டமான சிகப்பு கலர் கேக் போய் நிற்கிது. பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட மறுத்திருக்காரு. என்ன காரணம்னா, முந்தா நேற்று திருவள்ளூரில் அந்த சம்பவம் அமோனியா வாயு கசிவால் சில பெண்கள் இறந்து போயிருக்காங்க. என்னதான் அவங்க வடமாநிலத்தவராக இருந்தாலும் இறந்து போனது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். நம்மளுடைய தமிழகம் முதலமைச்சரின் கீழே இயங்குற சில விஷயங்களால தான் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட மறுத்திருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட, இரண்டாவதாக ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. என்னன்னா, முதலமைச்சருடைய ஒரு அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் நாற்காலியில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியை இருக்க வச்சு அந்த ஒரு கேக், அந்த ஒரு ஃபோட்டோக்கு நேராக கத்தியை கொண்டுட்டு போய் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை வெட்ட சொன்னதாகவும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் வருது. எது உண்மை அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆராய்ஞ்சு டீட்டெயில் வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி நேற்று சட்டசபையில் ஏதாவது அறிவிப்பு இருக்கும் பெண்களுக்கு, ஜனநாயகன் படத்தோட அப்டேட் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க. அறிவிப்பு அப்படின்றது இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்காரு. என்ன மாதிரி அறிவிப்பு அப்படின்னா, இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் சம்மந்தப்பட்ட சில அறிவிப்புகள். ஏன்னா இதை இன்னைக்கு அறிவிச்சிடுறாங்க அப்படின்னா
உடனடியா நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு ஏதாவது திட்டம் அறிவிக்கிறார் அப்படின்னா, அத இன்னைக்கே வந்து செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, இப்ப நாளைக்கு வந்து இறுதி கூட்டத்தொடர் அப்படின்னும்போது, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் உரைய நாளைக்கு தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு ஒரு அரசிதழ் வருது. அரசாணை வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதி சம்மந்தமா மகளிர் பயண திட்டமோ, ரூ. 2500 6 சிலிண்டரோ ஏதோ ஒரு திட்டம் வருது அப்படின்னா, அதாவது ஜூலையுடைய 2வது அல்லது 3வது வாரத்தில் வரக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னும்போது, நம்மளுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதுக்கான பணத்தை வந்து ஒதுக்குவாரு. இதுக்கப்புறம் தான் அந்த திட்டம் அப்படின்றது செயல்முறைப்படுத்தப்படும். இதுதான் வந்து சட்டமன்றத்தோட ஒரு வழக்கம். இதுதான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. என்ன திட்டம் அப்படின்றத நாளைக்கு தமிழக முதலமைச்சர் அமைச்சதுக்கு அப்புறமா நம்ம அறிவிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். அன்னைக்கு அடுத்து முக்கியமா விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஜனநாயகன் படம் அப்படின்னா நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவருடைய படம் மகனுடைய ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய படம் வந்து சிக்மா படம் ஜூலை 31 வரவிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஜூன்ல 26 அல்லது ஜூன் 31 அல்லது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லயாவது ஜனநாயகன் வந்துரும் அப்படின்னு இருக்கும்போது, டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 31 அப்படின்ற தேதிக்கு தியேட்டருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய அனுமதியோட தான் அந்த படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன படமோ பெரிய படமோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் சந்திச்சுட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சினிமா துறையிலேருந்து இப்போ சமீப காலமாக அதிகமாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து தியேட்டரில் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய சிறிய பட்ஜெட் படத்தை ஓட வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துருன்ற காரணம் மட்டும்தானே தவிர, இரண்டாவது பெரிய காரணமாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வர டைட்டில் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டைட்டில் கார்டை சென்சார் போர்டு கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பில் வந்திருக்கிற ஒரு விஷயம். அவங்க சொல்லியிருக்கிற சின்ன லேசா கசிஞ்ச தகவல். ஏன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கோட்டையில் கொடியேற்றுவார். அந்த ஒரு நன்னாள் அன்று இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்ற ஒரு தகவல். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன படங்களோலாம் எல்லா படமும் வரிசையாக வந்து பார்த்து முடிச்சிருவாங்க. அப்புறம் அது ஓடிடிக்கு போயிடும் அப்படின்றனால அந்த ஒரு டைமிங் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நிறையா படங்கள் வந்து இன்னைக்கு குறிவைக்கும். சின்ன படங்களோ பெரிய பட்ஜெட் படங்களோ வந்து குறிவைக்கும். அந்த டைமில் நம்மளுடைய ஜனநாயகன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இன்னும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இன்னைக்கு சட்டசபையை வந்து இன்னைக்கு பெரிதாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மக்கள் வந்து இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். ஏன்னா நேற்று உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ்பட்ட கேள்வி கிடையாது. முழுக்க முழுக்க பாலியல் குற்றங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பதிலாக வந்து ஒரு வீடியோ, அதாவது ஒரு ஆதாரம் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சட்டசபையில். என்னன்னா 2 வயது குழந்தையை வந்து திமுகவுடைய நிர்வாகியை வந்து சீரழித்து கொலை பண்ண விஷயம் அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தெரியும். ஆனால் பாருங்கள் உதயநிதிக்கு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா பாவம் சபாநாயகருக்கும் தெரியல போல. உடனடியாக ஆதாரம் கேட்ட உடனே உண்மையிலேயே சபாநாயகர் ஆதாரத்தை கொண்டு வந்து அந்த ஆள் மூஞ்சில எரின்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உடனடியாக அந்த ஆதாரத்தை எல்லாம் வந்து திரட்டிட்டு இருக்கிறாப்புல. திரட்டி இன்னைக்கு சட்டசபையில் கொடுக்கறதா இருக்காரு. அடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சருடைய கீர்த்தனா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இன்னைக்கு இளம் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, இல்லை பெண் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, திமுகவுடைய கண்ணை பறிக்குது சில விஷயங்கள். என்னன்னா சும்மா தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நான் சொல்றது அதாவது துறை ரீதியாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சர் அந்த டிஆர்பி ராஜா, திமுகவுடைய ரகுநாதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் உட்காந்து பயங்கரமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது உடனடியாக கீர்த்தனா அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த மாநிலத்துக்கு தள்ளிட்டாங்க, இந்த ஒரு திட்டத்தை இந்த மாநிலத்துக்கு தள்ளிட்டாங்க, தமிழகம் வந்து ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வச்சு உருட்டிட்டு இருந்தாரு. நம்ம கீர்த்தனா அவர்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் உன்ட்டெல்லாம் வாயிலெல்லாம் நல்லா பேச முடியாது, இந்த பேப்பரில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 3,50,000 கோடி, எப்படி 1 இல்லை 2 இல்லை 3,00,000 கோடியோட மிகப்பெரிய பட்ஜெட்லாம் இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு போகுதுன்னா முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். அவங்க கேட்ட அந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் தான் காரணம்னு சொல்லி வெட்ட வெளிச்சத்துக்கு ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடச்சிட்டாங்க. இதை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்குமே துப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் அலறி அடித்து ஓடிட்டானுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு மக்களே. முழுக்க முழுக்க அந்த பார்த்தீங்கன்னா நேற்று ஜேம்ஸ் வசந்தன், நீ எல்லாம் எப்படி வந்து தனியார் பள்ளிக்கு கூட்டமைப்புக்கு வந்து உடனடியாக அப்ரூவல் கொடுப்ப, அவங்கள்ட்ட நீ நிதி வாங்கியிருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுற
மிரட்டுற தொனியில பேசியிருக்காப்புல. அதாவது ஒரு மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அத விடமாட்டாய்ங்க. இதுதான் வந்து இந்த திமுக. இதான்டா திமுகன்னு சொல்ற மாரி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பாருங்க, இந்த இடைத்தேர்தல்ல ஏகப்பட்ட விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்றதா இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெறைய விஷயங்கள விரிவா பேசப் போறோம். தமிழக வெற்றி கழக தொண்டர்களே, தோழர்களே, நேத்து ஒரு தம்பி வந்து "உதயண்ணா தம்பிடா நான்" அப்படின்னு சொல்லி கெத்தா பேசிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கனி அவன் பேருன்னு நெனைக்கிறேன். ஏதோ சைதாப்பேட்டையில டிஎம்கேவுடைய ஜென்சி மீட்டிங்க்கு போயிட்டு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, கூட இருந்த நபர் வந்து உடனடியா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய், அங்க ஒரு வீடியோ ரீல்ஸ போட்டு, எங்கள தாக்குனது டிவிகேக்காரங்க தான் சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் காமிச்சு, பேனிக் அட்டாக்லாம் வந்துருச்சு பாருங்க டவுசர்லயே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு விஷயம்லாம் காட்டியிருப்பாய்ங்க. உதய்க்கு தான் நடிக்க தெரியல பாவம், தம்பிக்கும்லாம் நடிக்க தெரியலன்ற மாரி ஒரே காமெடியா தான் இருந்துச்சு. பூரா கஞ்சா குடிக்கினாய்ங்க, குடிகாரங்க எங்க குடிச்சிட்டு வந்து எங்க மட்டையாகி விழுந்தாங்களோ தெரியல. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மேல வந்து இன்னைக்கு தாக்குதல் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்களே தவிர, இவர் தான் தாக்குனாரு, இவர் தான் என்னை அடிச்சாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபோட்டோ ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. சிசிடிவில ஆதாரம் எடுக்க போனா, அதெல்லாம் வேண்டாங்க அவன நான் மன்னிச்சு விட்டுறேன்னு வேற சொல்றாய்ங்க. முழுக்க முழுக்க மக்களே இது வந்து சித்தரிக்கப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட ஒரு அனுதாபத்துக்காக நடத்தப்படுற மற்றும் உதய்ட்ட ரூ. 200 வாங்குறதுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய நாடகம். இத யாருமே பெரிய அளவுல கண்டுக்காதீங்க. அதை விட நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நேத்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இணைப்பு விழா அன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா, நெறைய பேரு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்ப நெறைய பேர் வந்து சால்வைலாம் போட வருவாங்க. கும்பலோட கும்பலா தீய சக்தி கும்பலும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னமோ அத தமிழக வெற்றி கழக ஆளுன்னு நெனச்சுப்பீங்க. துண்டெல்லாம் பார்த்து ஏமாந்துருவீங்க. சால்வைய போட்டுருவான், நகர்ந்து போயிருவான், புக்கையவையும் குடுத்துருவான், ஃபோட்டோவும் எடுத்துருவான். போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவத்துல மாட்டி ஜெயிலுக்கும் போயிடுறான்னு வைங்க. இவன் தாவேகா காரணம்லன்னு சொல்லிட்டு உடனடியா செய்திலாம் எடுத்து போட்டு உட்காந்து வட்டமேச மாநாடு போட்டு பக்கோடா தின்னுக்கிட்டே பேசுவாய்ங்க மக்களே. இதனால தான் பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் அவர்கள் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் வந்து பின்பற்றுங்க. வர்றது யாரா இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க தானா? சரியான ஆள் தானா? அவங்களுடைய பின்புலத்த ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு நம்மளுடைய கட்சியில ஏகப்பட்ட கட்சிகள் வந்து இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க யாரு? எங்க இருந்தவங்க? எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம என்ன நெனைப்போம்? நம்ம கட்சிக்காரங்க தானே அப்படின்னு நெனைச்சிட்டு, இந்த மாரி சம்பவத்துல ஈடுபட்டுருவோம். இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா நியூஸ்ல நம்ம வந்துருவோன்றத சொல்லாம புசி ஆனந்த் அவர்கள் சொல்லி நம்மள எல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காரு. அதனால அலர்ட்டா இருந்துக்கங்க. அதனால நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. சேனல 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.